வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் துரைமுருகன் பண்ணை வீட்டில் போதைப் பொருட்களை அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டு கைப்பற்றியிருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அமைச்சர் துரைமுருகன் பண்ணை வீட்டில் எப்படி வந்தது, யார் அங்கு கொண்டு போய் வைத்தது, இதற்கான மூல காரணம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேர்ந்த கோர சம்பவத்தை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பல குற்றப்பிரிவுகளில் சிக்கிய திமுகவின் அமைச்சர்கள் லிஸ்ட்டையும் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். தற்போது சற்று முன்பு இவருடைய பண்ணை வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கிவிட்டது. அதிரடியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களை கைது செய்ய போவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குது அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோர சம்பவம் ஒன்று அரங்கேறிக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விஷ கள்ளச்சாராயம் அருந்தி 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மக்களே. இதற்கான முழு காரணமும் திமுக தான், முதல்வர் ஸ்டாலின் தான் என்று அப்பகுதி மக்கள் அழுது கொண்டே, அதாவது கோர சம்பவத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டை கொடுக்கறது. தொடர்ச்சியாக பேசலாம். தேங்க்யூ, வெல்கம்.